தன் ஊர் அழியப் போகிறது என்ற உண்மையை அறிந்த கிறிஸ்டியன் கதறி அழுது கொண்டு தன் வீட்டுக்கு ஓடுகிறான். தன் மனைவி மற்றும் குழந்தைகளிடம், நாம் இருக்கும் இந்த இடம் நெருப்பால் அழியப் போகிறது, உடனே கிளம்புங்கள் என்று கெஞ்சுகிறான். ஆனால் அவனது குடும்பத்தினர் அவன் ஏதோ பைத்தியம் பிடித்துப் பேசுகிறான் என்று எண்ணி அவனை ஏளனம் செய்கிறார்கள். விடிய விடிய தூங்காமல் அழுது கொண்டிருந்த கிறிஸ்டியன் தனி ஆளாக பயணத்தை தொடங்க முடிவெடுக்கிறான். அப்போது அங்கே வரும் சுவிசேஷகன் தூரத்தில் ஒளிரும் ஒரு சிறு ஒளியைக் காட்டி, அதை நோக்கி ஓடு என்கிறார். கிறிஸ்டியன் ஓடத் தொடங்குகிறான். அவன் பின்னாடியே அவன் மனைவி, மக்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் கத்தி கூச்சலிட்டு அவனை தடுக்க முயல்கிறார்கள். அவன் தன் காதுகளை தன் கைகளால் பொத்திக்கொண்டு, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்று கத்திக்கொண்டே பின்னால் திரும்பிப் பார்க்காமல் ஓடுகிறான். தன் குடும்பத்தையே பிரியும் அந்த வலி நிறைந்த முதல் அடி அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது? அடுத்த பகுதியில் அவன் சந்தித்த முதல் பெரிய ஆபத்தை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.